வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை. சென்னை, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. மணல் விற்பனை தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை சமன். எதிர்த்து தமிழக அரசு மற்றும் 5 மாவட்ட ஆட்சியர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம் மற்றும் முகவரி மாற்றம் செய்ய வாய்ப்பு. தமிழகம் முழுவதும் இன்றும் நாளையும் நடைபெறும் என்று அறிவிப்பு. திருவண்ணாமலையில் நாளை கார்த்திகை தீபத் திருவிழா. ஏற்பாடுகள் தீவிரம். பாதுகாப்பு பணியில் 14,000 போலீசார் ஈடுபடுவார்கள் என்று மாவட்ட எஸ்பி தகவல். ராஜஸ்தான் மாநிலத்தில் இன்று சட்டப்பேரவைத் தேர்தல். 51,756 வாக்குச்சாவடிகளில் விறுவிறு வாக்குப்பதிவு. ஏழுமலையானை வழிபட நாளை திருப்பதி செல்கிறார் பிரதமர் மோடி. பிரதமரின் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். இஸ்ரேல் தரப்பில் 39 பாலஸ்தீனியர்களும் ஹமாஸ் தரப்பில் 25 பிணை கைதிகளும் விடுவிப்பு. அமைதிக்கான ஒரு தொடக்கமே என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வரவேற்பு. இனி விரிவான செய்திகள். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்பின்படி மதுரை கீழக்கரை கிராமத்தில் 66 ஏக்கரில் பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு விளையாட்டுத் திடல் அமைக்கப்பட்டு வருகிறது. 44 கோடியே 6 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் இந்த மைதானத்தில் வரும் பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தும் வகையில் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன. ஒரே நேரத்தில் 10,000 பேர் ஜல்லிக்கட்டை பார்த்து ரசிக்கும் வகையில் பிரம்மாண்ட அரங்கம் அமைக்கப்படுகிறது. இந்த அரங்கத்தை ஜனவரி முதல் வாரத்தில் திறக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சட்டவிரோத மணல் விற்பனை தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதை எதிர்த்து தமிழக அரசு தரப்பிலும் 5 மாவட்ட ஆட்சியர்கள் தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேச மாநிலங்களில் ஆயிரக்கணக்கான கனிம வள கொள்ளை தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளபோது அங்கு நடவடிக்கை எடுக்காமல் தமிழகத்தில் நடவடிக்கை எடுத்து அதிகார துஷ்பிரயோகம் செய்வதாக மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மாநில நிர்வாகத்தை சீர்குலைக்கும் வகையில் அமலாக்கத்துறை செயல்படுவதாகவும் சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச் சட்டத்தில் கனிமவள சட்டம் சேர்க்கப்படாத நிலையில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்ப அமலாக்கத்துறைக்கு அதிகார வரம்பு இல்லை என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஓமந்தூரார் மருத்துவமனையில் கடந்த 22ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டுள்ள சிகிச்சை தொடர்பான அறிக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு முதுகெலும்பில் வீக்கம் காணப்படுவதாகவும் பித்தப்பை கற்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜிக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதால் அவர் தொடர் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்றும் உடல்நிலைக்கு உரிய சிகிச்சை எடுக்கும் வகையில் அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கு வரும் 28ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. வடமாநில நிறுவனங்களிடம் லஞ்சம் வாங்கியதாக கூறும் குற்றச்சாட்டை அமைச்சர் மனோ தங்கராஜ் நிரூபிக்கவில்லை எனில் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இதுகுறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள பதிவில், வடமாநில நிறுவனங்களிடம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு ஆவின் நிறுவனத்திற்கு எதிராக நான் செயல்படுவதாக கூறிய குற்றச்சாட்டை 24 மணி நேரத்தில் அமைச்சர் மனோ தங்கராஜ் நிரூபிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நிரூபிக்க முடியவில்லை எனில் தவறான தகவலை பகிர்ந்தமைக்கு மன்னிப்பு கோரி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் ஃப்ளூ காய்ச்சலுக்கு மருந்து இல்லை என எடப்பாடி பழனிசாமி கூறுவதில் அரசியல் உள்ளது என்றும் அவரை நேரில் அழைத்து வந்தால் அவருடன் சேர்ந்து ஆய்வு செய்யலாம் என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். 20,000 முகாம்கள் வரை நடத்திருக்கிறாங்க. மருந்து நடத்தணும். யார் சொன்னது ஒருத்தர் கூப்பிட்டுவாங்க. எந்த மருத்துவமனைக்கு போனாங்க மருந்து இல்லைன்னு சொன்னாங்க காட்டுங்க. பொய்யான செய்திகளை கேட்க கேட்டார் எடப்பாடி. அவரு தான் நான் திருப்பி கேட்டேன். வாங்க வந்து எங்க இருக்கு காட்டுங்கன்னு சொன்ன ஒன்றும் பதில் சொன்னேன். அவரை போய் அழைச்சிட்டு வாங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு பழக்கமா இருந்தா பக்கத்துல தான் இருக்கு எடப்பாடி, போய் கூப்பிட்டுவாங்க. எந்த மருத்துவமனைக்கு நான் வர தயார், எந்த மருந்து இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டோம். இன்னொன்னு கூட நான் இப்ப பேசும்போது சொன்னேன், அதிமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் எந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் பாம்பு கடிக்க நாய் கடிக்க மருந்து இல்லை. கடந்த 2 வருஷமா நாங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி பாம்பு கடிக்கான ASV மருந்தும் நாய் கடிக்கான ARV மருந்தும் எல்லா இடத்துலையும். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் எலிகளின் நடமாட்டத்தால் நோயாளிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். மருத்துவமனையில் உள்ள ஊசி போடும் அறை மற்றும் உள் நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டுள்ள வார்டுகளில் எலிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நோயாளிகளுக்கு வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் மீதும் எலிகள் நடமாடுவது நோயாளிகளின் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் நோயாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அங்கு சிகிச்சைக்கு வந்த ஒருவர் இதை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளார். தற்போது அந்த வீடியோ வேகமாக பரவி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைரஸ் காய்ச்சல் காரணமாக 50 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதற்காக சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் மருத்துவர்கள் பணி அமர்த்தப்பட்டுள்ளனர். மேலும் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 50 பேருக்கும் இன்ஃப்ளூவென்சா தொற்று கண்டறிய பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
தெற்காசியாவில் முதல் முறையாக ஸ்ட்ரீட் சர்க்கிட் ஃபார்முலா 4 கார் பந்தயம் சென்னை தீவுத்திடலில் நடைபெறுகிறது. இதற்கான சாலை பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விளையாட்டிற்கும் சுற்றுலாவிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் இந்த கார் பந்தயம் நடைபெறவுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே ஃபார்முலா 4 பந்தயத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்வது 99% கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம் மற்றும் முகவரி மாற்றம் செய்ய இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டும் இடங்களில் இந்த முகாம் நடைபெறுகிறது. இதுவரை 10,45,969 விண்ணப்பங்கள் பெயர் சேர்த்தல், நீக்கம், முகவரி மாற்றத்திற்கு பெறப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் திமுக சார்பில் கலைஞரோடு நான் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழச்சி தங்கபாண்டியன், தயாநிதி மாறன், வைரமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இதில் பேசிய வைரமுத்து, தமிழ்நாட்டிற்குள் வடக்கில் இருந்து அந்நிய சக்தி வரவேண்டுமென்றால் திமுக மற்றும் அதிமுகவை தாண்டித்தான் வரவேண்டும் என்றார். கொடநாடு வழக்கில் முன்னாள் IPS அதிகாரியின் மகனுக்கு CBCID போலீசார் சமன் அனுப்பியுள்ளனர். கொடநாடு பங்களாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தில் முக்கிய நபரான கனகராஜ் சேலம் அருகே வாகன விபத்தில் உயிரிழந்துள்ளார். விபத்தின் போது அவசர உதவி மையத்திற்கு செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய ஓய்வு பெற்ற முன்னாள் IPS அதிகாரியின் மகன் சிவக்குமார் என்பவர் தகவல் கொடுத்துள்ளார். எனவே இந்த சம்பவம் தொடர்பாக வரும் செவ்வாய்க்கிழமையன்று கோவை CBCID அலுவலகத்தில் சிவக்குமார் விசாரணைக்கு நேரில் ஆஜராக CBCID போலீசார் சமன் வழங்கியுள்ளனர். சென்னையில் மூதாட்டியிடம் பண மோசடி செய்த தனியார் வங்கி முன்னாள் பெண் ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொரட்டூரைச் சேர்ந்தவர் சாந்தகுமாரி. இவரிடம் ஜெயஸ்ரீ என்ற பெண் தான் டிரேடிங் நிறுவனம் நடத்தி வருவதாகவும் அதில் பண முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று கூறி பல்வேறு தவணைகளில் 2,65 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார். இதில் 64 லட்சத்தை மட்டும் திருப்பிக் கொடுத்த நிலையில் ஜெயஸ்ரீ தலைமறைவாகியுள்ளார். இந்த நிலையில் சாந்தகுமாரி அளித்த புகாரின் பேரில் தலைமறைவாக இருந்த ஜெயஸ்ரீ போலீசார் கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் கோத்தகிரி அருகே உள்ள தனியார் தேயிலை எஸ்டேட்டில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரிக்கையூர், மெட்டுக்கள், பங்கலபாடி, பொம்மன் எஸ்டேட் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தி வந்த சாலையும் சேதமடைந்துள்ளது. நிலச்சரிவில் அடித்துச் செல்லப்பட்ட சாலையை சீரமைக்க ஓராண்டிற்கு மேல் ஆகும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் மாற்று ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குமரி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. தொடர் மழையால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு 1, 2 அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. தாமிரபரணி ஆற்றிலும் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதால் குழித்துறை சப்பாத்து பாலம் தண்ணீரில் மூழ்கி ஆக்ரோஷமாக மாறுகால் பாய்ந்து வருவதால் கடந்த 1 மாதமாக சப்பாத்து பாலத்தை பொதுமக்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாலத்தின் இருபுறங்களிலும் தடுப்பு கம்பிகள் அமைக்கப்பட்டு உள்ளதோடு பொதுமக்கள் யாரும் ஆற்றில் குளிக்கவோ இறங்கி மீன்பிடிக்கவோ கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. சத்துவாச்சாரி, காக்கிப்பட்டறை, கிரீன் சர்க்கிள், தொரப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் சென்னை, பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் சர்வீஸ் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த நத்தம் கோவில்பட்டி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்திற்கு கோபால் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தியாளர் கூட்டுறவு நிறுவனம், பால் உற்பத்தியாளர் நிறுவனம், பால் பண்ணையாளர் அமைப்பு என்ற பிரிவில் 3வது இடத்திற்கான விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. தேசிய பால் தினமான நவம்பர் 26ஆம் தேதி மத்திய பால்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா கோபால் ரத்னா விருதுகளை வழங்குகிறார். அசாம் மாநிலத்தில் கவுஹாத்தியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் இதற்கான விழா நடைபெறவுள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலின் அடித்தள நாள் டிசம்பர் 3ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனையடுத்து அன்றைய தினம் மட்டும் QR கோட் அடிப்படையில் டிஜிட்டல் டிக்கெட் பெறும் பயணிகளிடம் ₹5 மட்டும் வசூலிக்கப்படும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்தவும் டிஜிட்டல் பயணச்சீட்டை ஊக்குவிக்கும் பொருட்டும் பயணிகள் இந்த சலுகையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில் பணிக்காக வைக்கப்பட்டிருந்த இரும்பு பொருட்கள் திருடப்பட்ட சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோயம்பேடு அருகே நடைபெறும் மெட்ரோ ரயில் பணிக்காக 4 டன் எடை கொண்ட இரும்பு பொருட்கள் நெற்குன்றம் அருகே உள்ள மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்தன. இந்த பொருட்கள் திருடு போன நிலையில் கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து CCTV காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் குமார் மற்றும் முனுசாமி ஆகிய இருவரை கைது செய்துள்ளனர். அவர்கள் திருடிச் சென்ற இரும்பு பொருட்கள் மற்றும் திருட பயன்படுத்தப்பட்ட கிரேன் வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ரயிலில் இருந்து தள்ளிவிட முயன்றதாக டிக்கெட் பரிசோதகர் மீது ரயில்வே பெண் இன்ஸ்பெக்டர் புகார் அளித்துள்ளார். பெங்களூருவில் இருந்து சென்னை செல்லும் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சேலத்தில் 2ஆம் வகுப்பு AC கோச்சில் அந்த பெண் இன்ஸ்பெக்டர் ஏறியுள்ளார். அனுமதிச் சீட்டு வைத்திருந்த போதிலும் அவரிடம் சென்னையைச் சேர்ந்த சரவணகுமார் என்ற டிக்கெட் பரிசோதகர் தன்னிடம் கேட்காமல் எப்படி ஏறலாம் என்று கேட்டு திட்டி கீழே இறக்குமாறு கூறி கதவு வரை தள்ளிச் சென்றுள்ளார். இதையடுத்து ஜோலார்பேட்டையில் இறங்கிய பெண் இன்ஸ்பெக்டர் டிக்கெட் பரிசோதகர் மீது சென்னை ரயில்வே SPக்கு புகார் மனு அனுப்பியுள்ளார். இதன் பேரில் விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் வேக கட்டுப்பாடு கருவி பொருத்தப்பட்டு பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்கள் செயல்படுகின்றனவா என போக்குவரத்து போலீசார் திடீர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் ஆய்வில் ஈடுபட்ட போலீசார் சில வாகனங்களில் வேக கட்டுப்பாடு கருவி செயல்படாமல் இருந்ததைக் கண்டு ஓட்டுநர்களை எச்சரித்து அனுப்பியுள்ளனர். மேலும் கருவியை சீர் செய்து பொருத்தாவிட்டால் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என்று எச்சரித்துள்ளனர்.
திருவண்ணாமலையில் நாளை கார்த்திகை தீபத் திருவிழா நடைபெறவுள்ளது. இதையொட்டி 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் 14,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். மேலும் கோயில் வளாகம் மற்றும் கிரிவல பாதையில் 700 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் பக்தர்கள் கார் பார்க்கிங் வசதிக்காக பிரத்யேக இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் அதன் மூலம் கார் பார்க்கிங் வசதிகளை தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னையில் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினரான நடிகை குஷ்புவின் இல்லத்தில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நடிகர் மன்சூர் அலிகான் நடிகை த்ரிஷா பற்றி பேசிய பேச்சு தொடர்பாக கண்டனம் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் குஷ்பு பதிவிட்டுள்ளார். இதற்கு சமூக வலைதளங்களில் கொலை மிரட்டல் வந்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னை சாந்தோமில் உள்ள நடிகை குஷ்புவின் வீட்டு முன்பு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பிரதோஷத்தை முன்னிட்டு புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மாகாந்திய பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்களால் வழங்கப்பட்ட திரவிய பொடி, மஞ்சள், தேன், பால், தயிர், பழ வகைகள், கரும்புச்சாறு, சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடந்துள்ளது. அதைத் தொடர்ந்து நந்திய பெருமானுக்கு மலர் அலங்காரம் செய்து மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமையை ஒட்டி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் தங்கத்தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இளஞ்சிவப்பு நிறப்பட்டு உடுத்தி பல்வேறு மலர்களால் மாலை அணிந்த லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் காமாட்சியம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலதாளங்கள் முழங்க உபயதாரர்கள் பக்தர்கள் தங்கத்தேரினை வடம் பிடித்து இழுத்துச் செல்ல காஞ்சி காமாட்சியம்மன் கோவில் வளாகத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என கோஷமிட்டு தங்கத்தேரினை வடம் பிடித்து இழுத்து காஞ்சி காமாட்சியம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் இன்று சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. மொத்தமுள்ள 200 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் கரன்பூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் உயிரிழந்ததை அடுத்து மீதமுள்ள 199 தொகுதிகளுக்கு 51,756 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தேர்தலையொட்டி போலீசார் மற்றும் துணை ராணுவத்தினர் என மொத்தம் 1,70,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தெலங்கானாவில் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்த பின்பு பிரதமர் மோடி நாளை மாலை திருப்பதி செல்லவுள்ளார். நாளை திருப்பதியில் தங்கும் பிரதமர் நாளை மறுநாள் 27ஆம் தேதி காலை 7 மணி யானை வழிபடவுள்ளார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு ரேணிகுண்டா விமான நிலையம் முதல் அவர் பயணம் செய்ய இருக்கும் வழித்தடங்கள், அவர் தங்க இருக்கும் விருந்தினர் மாளிகை ஆகிய பகுதிகளில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. திருப்பதி அருகே கல்லூரி வேன் மற்றும் கார் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நாராயணவனம் மண்டல் காவல் நிலையம் அருகே இந்த சாலை விபத்து நிகழ்ந்துள்ளது. இதில் 3 பெண்கள் உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் புத்தூர் அரசு மருத்துவமனை மற்றும் திருப்பதி ரூயா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உத்தரகாண்டில் சுரங்கத்தில் சிக்கியுள்ள 41 தொழிலாளர்களை மீட்க அகர் இயந்திரத்தில் ஏற்பட்ட பழுதை நீக்கி இடிபாடுகளுக்குள் 800 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட குழாய் அமைக்கும் பணி மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. ஆனால் சில மணி நேரத்தில் மீண்டும் அந்த இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டதால் துளையிடும் பணி முடங்கியது. இதனால் தொழிலாளர்களை மீட்கும் பணி மீண்டும் தாமதமாகியுள்ளதால் உறவினர்கள் கலங்கமடைந்துள்ளனர். காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலில் வீரமரணம் அடைந்த ராணுவ கேப்டன் பிரெஞ்ச்லின் உடல் அவருடைய சொந்த ஊரான பெங்களூருக்கு வந்தது. அவருடைய உடலுக்கு ஆளுநர் தாவர்சந்த் கெலாட், முதல்வர் சித்தராமையா உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். காஷ்மீரில் கடந்த 19ஆம் தேதி பயங்கரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 2 ராணுவ அதிகாரிகள், 2 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். இறந்தவர்களில் ஒருவரான கேப்டன் பிரெஞ்ச்லின் உடல் விமானம் மூலம் பெங்களூரு வந்தடைந்துள்ளது. அவரது உடலுக்கு கவர்னர் தாவர்சந்த் கெலாட், முதல்வர் சித்தராமையா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 4 நாள் தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் இருதரப்பு ஒப்பந்தப்படி இஸ்ரேல் சிறையில் இருந்த பாலஸ்தீனியர்களில் 39 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் பேருந்துகள் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டு பாலஸ்தீன மேற்கு கரை பகுதியில் உள்ள ரமலா அருகே ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை அங்கு திரண்டு இருந்த ஏராளமானோர் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். விடுவிக்கப்பட்ட பாலஸ்தீனியர்கள் கடவுளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தாங்கள் சிறையில் நல்ல உணவின்றி பல்வேறு இன்னல்களுக்கு ஆளானதாகவும் மோசமான பேரழிவை போல் சிறைவாசம் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். 4 நாள் தற்காலிக போர் நிறுத்தம் ஒப்பந்தப்படி ஹமாஸ் பிணை கைதிகளாக பிடித்து வைத்துள்ள இஸ்ரேலியர்களில் 25 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவர்கள் காசாவிலிருந்து சர்வதேச செஞ்சிலூவை சங்க வாகனங்கள் மூலம் எகிப்தின் ரஃபா எல்லை பகுதிக்கு அழைத்து வரப்பட்டனர். பின்னர் அவர்கள் பத்திரமாக இஸ்ரேல் அழைத்துச் செல்லப்பட்டு குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பு இடையேயான ஒப்பந்தப்படி முதற்கட்டமாக பணைய கைதிகளும் சிறை கைதிகளும் விடுவிக்கப்பட்டு அமைதிக்கான ஒரு தொடக்கமே என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்தடுத்த நாட்களில் கைதிகள் விடுவிக்கப்பட்டு அனைவரும் தங்கள் குடும்பத்துடன் ஒன்று சேர்வர் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் 137 ட்ரக்குகளில் அத்தியாவசிய பொருட்களும் 1,29,000 லிட்டர் எரிபொருள்களும் காசாவிற்கு கொண்டு செல்லப்படுவதாக ஐநா அறிக்கை வெளியிட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்துள்ளன. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை. சென்னை, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. மணல் விற்பனை தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை சமன். எதிர்த்து தமிழக அரசு மற்றும் 5 மாவட்ட ஆட்சியர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம் மற்றும் முகவரி மாற்றம் செய்ய வாய்ப்பு. தமிழகம் முழுவதும் இன்றும் நாளையும் நடைபெறும் என்று அறிவிப்பு. திருவண்ணாமலையில் நாளை கார்த்திகை தீபத் திருவிழா. ஏற்பாடுகள் தீவிரம்.
பாதுகாப்பு பணியில் 14,000 போலீசார் ஈடுபடுவார்கள் என்று மாவட்ட எஸ்பி தகவல். ராஜஸ்தான் மாநிலத்தில் இன்று சட்டப்பேரவைத் தேர்தல். 51,756 வாக்குச்சாவடிகளில் விறுவிறு வாக்குப்பதிவு. ஏழுமலையானை வழிபட நாளை திருப்பதி செல்கிறார் பிரதமர் மோடி. பிரதமரின் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். இஸ்ரேல் தரப்பில் 39 பாலஸ்தீனியர்களும் ஹமாஸ் தரப்பில் 25 பிணை கைதிகளும் விடுவிப்பு. அமைதிக்கான ஒரு தொடக்கமே என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வரவேற்பு.